இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. காங்கிரஸ் இயக்கத்திலே கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணப்பட்டு மாணவர் காங்கிரஸ் முதல் இன்று வரை பல்வேறு பொறுப்புகளை பெற்று இயக்கத்திற்காக உண்மையாக விசுவாசமாக இருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு 1988 13 முறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மண்ணிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார். தலைவர் ராஜீவ்காந்தி எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை இங்கே ஆட்சியை தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் மலர வைக்க வேண்டும், இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையிலே தான் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே குறிப்பிட்டதைப் போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வளத்திற்காக சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில குள்ளநரிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஞ்சிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்துள்ளே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்து மட்டுமல்ல, காங்கிரசுடைய அனுதாபி வாக்குகள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த அனுதாபிகள் அனைவரும் எதிர்பார்த்தது தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும், இங்கே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காங்கிரசுடைய அடிப்படை கொள்கை மதசார்பின்மை கொள்கை. அதே கொள்கையை தான் தாவேகா தன்னுடைய கட்சியிலே வைத்திருக்கிறது. மதசார்பை என்ற ஒற்றை புள்ளி எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தாவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தாவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தாவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, இங்க சேர்ந்தவர்களுக்கு இல்லை, அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.